இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்ல மோத இருக்காங்க. இந்த தொடருடைய முதல் போட்டி இன்று வியாழக்கிழமை நாக்பூர்ல உள்ள விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் மைதானத்துல நடைபெற உள்ளதா. 2019க்கு பிறகு இந்த மைதானத்துல நடக்கிற முதல் ஒருநாள் போட்டி இதுவாகும். கடைசியாக இங்கு நடந்த போட்டியில இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 8 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியுமே பெற்றது. அந்த போட்டியில இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்து 250 ரன்களை மட்டுமே எடுத்து வெற்றிகரமாக அதனை தற்காத்தது. நாக்பூர் ஆடுகளம் டெஸ்ட் போட்டிகள்ல சுழற்பந்து வீச்சுக்கு பெரிதுமே உதவி இருந்தாலுமே ஒருநாள் போட்டி மற்றும் T20 போட்டிகள்ல பெரும்பாலும் சமநிலையாகவே இருந்திருக்கா. வேகப்பந்து வீச்சாளர்கள் 39.10 அப்படின்ற பவுலிங் சராசரியிலும் 5.86 என்ற எக்கானமி ரேட்டிலுமே 69 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க. சுழற்பந்து வீச்சாளர்களுமே இதே போன்ற புள்ளி விவரங்களை கொண்டிருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா சூழல் வேகம் ஆகிய இரண்டிற்குமே இந்த ஸ்பிட்ச் ஒத்துழைக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இது ஒரு பக்கம் இருக்க இந்தியன் யூனியன் 11 அணி தான் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக அமைஞ்சிருக்கான். அதாவது 11 அணியில ரிஷப் பண்ட் இடம்பெற்றால் KL ராகுல் இடம்பெற முடியாது. இப்படியான சூழ்நிலை இருக்க முதல் போட்டிகள்ல KL ராகுல் அவர்கள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுது. பிறகு அவர் சொதப்பினால் ரிஷப் பண்டை மாற்றலாம் அப்படின்னு BCCI நிர்வாகம் முடிவெடுத்திருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த போட்டிக்கான 11 அணி ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.